அளவு அந்த சரி ஓகே பூஸ்டப்னா இந்த சிஎஸ்எஸ் ஜேஎஸ் ஃபைல் எடுத்து போடணும், கிரிட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா, ரெஸ்பான்சிவ் அப்படின்னா மொபைலுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகேவா. எதுக்காக நான் இந்த டேர்மை மட்டும் நான் அகைன் வந்து சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு மார்க் இன்டர்வியூன்னு ஒன்று வைப்போம்ல, அப்போ இதை ரிலேட்டடாக தான் கேட்போமே தவிர்த்து ஒரு பேஜை கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கம்பெனிக்கு வந்து என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா, அவங்களுக்கு இதில் பேசிக் நாலேஜ் இருக்கா அப்படின்றது மாதிரி பார்ப்பாங்க ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பூஸ்டப்னா நார்மல் கோர் சிஎஸ்எஸ்னா வெறும் சைட் மட்டும் தான் பண்ண முடியும். பூஸ்டப் யூஸ் பண்ணால் மொபைலுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படி பண்ற மாதிரி போகும் அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் ஓகே. அதுக்கப்புறம் கிரிட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா. நேபார்னா மேலே வந்து எடுத்து போடணும், இமேஜ்க்குனா அதுக்குன்னு இமேஜ் ரெஸ்பான்ஸுக்குன்னு ஒரு இது இருக்கு, கண்டெய்னர் ஃப்ளூயிடு ஓகேங்களா. இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா. அகைன் நான் சொல்றேன், இந்த விஷயத்த வந்து நம்ம இந்த வீக்கெண்ட் வந்து நான் ஃப்ரீயா இருந்தேன்னா அதை ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேசிக் விஷயம்லாம் உங்களுக்கு பேசிக் விஷயம் HTML CSS பூட்ஸ்ட்ராப்புக்கு மட்டும்தான் ஓகேவா, நாட் ஃபார் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னா அவ்வளோதான், பல்லு இடிச்சிடும் ஓகேங்களா, ஒன்றும் வேலைக்கு ஆகாது, சைட்டே ஒர்க் ஆகாது ஓகேங்களா. ஜாவா ஸ்கிரிப்ட் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்கெலிட்டன் தான் HTML ஓகேங்களா. அதுக்கு மேக்கப் போடுற ஐட்டம் தான் HTML CSS பூஸ்டப்பு ஸ்டைலஸ் மெட்டீரியல் CSS இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மேக்கப் மட்டும்தான் போட்டு வைக்கும், அலங்காரம் பண்ணி நிற்க வைக்கும் ஓகேவா. பேசுறதும் பாடுறதும் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா பை ஜாவா ஸ்கிரிப்டால தான். ஸோ அந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சாதான், அப்படி இல்லைன்னா அது ஒரு வெறும் பொம்மை மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணும் ஓகேவா. உங்களுக்கு பொம்மையா இருக்க பிடிக்குதா இல்லை அதை என்ன சொல்றது இன்ட்ராக்டிவா பண்ண பிடிக்குதா, அதை வந்து எதை பேஸ் பண்ணி எடுப்போம்னா ஜாவா ஸ்கிரிப்டை வச்சுதான். ஸோ கோர் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா கண்டிப்பா இருக்கணும் ஓகேங்களா. அதனால தான் இந்த டைம் 1 month ஓகேவா சாலிடா. இன்னைக்கு என்ன தேதி 16, எங்களுக்கு தெரியும் 1 month ஆயிடுச்சா, இன்னும் 6 நாள் இருக்கா ஓகே. அடுத்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும்தான் போகும், வெறும் பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும்தான். இதுல வந்து சில ஆப்ரேஷன்ஸ் நடக்கும், என்னன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஓகேங்களா, எப்படி அரே யூஸ் பண்றது, ஃபார் லூப் யூஸ் பண்றது, கண்டிஷனல் இதில் வந்து நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க ஓகேவா, அந்த இஃப் எல்ஸ் ஓகேங்களா, இஃப் எல்ஸ் இஃப் ஓகேங்களா, இதெல்லாம் எனக்கு தெரியுமே மாஸ்டர் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஓகே. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி. தெரியாதவங்க ஓ இப்படியெல்லாம் விஷயம் இருக்கா, இதெல்லாம் இப்படி தான் நடக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. தெரிஞ்சவங்க இன்னும் அதிகமாக கற்றுக்கோங்க, தெரியாதவங்க கற்றுக்கோங்க ஓகேங்களா. அவ்வளோதான் சிம்பிள் மந்த்ரா ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோஃபேர் HTML CSS சும்மா ஒரு டிசைன் மட்டும் தான் பார்த்தோம் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு உயிரோட்டம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம், அதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஜாவா வேர்ல்ட் லெவல்ல டாப்ல இருக்கு ஓகேவா. அது இப்ப செகண்ட் லெவலுக்கு வந்ததே எனக்கு அனந்த் கிருஷ்ணன் எடுத்து போடும்போது அண்ணன் செகண்ட் பிளேஸ்ல இருக்குன்னா எனக்கு நிஜமாவே தெரியாது. நான் 2 years முன்னாடி பார்க்கும்போது அது 3rd பிளேஸோ 4th பிளேஸோ இருந்துச்சு ஓகேங்களா. டிபெண்ட்ஸ் ஆன் த சைட் வந்து அது மாறும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டோட யூசேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது எதுல யூஸ் ஆகுது அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் ஓகே. வெப் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதான் வெப்சைட் தான்ப்பா வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அடுத்தது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், அது என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர், இந்த POSன்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் சேலு. அந்த கடையிலாம் போய் நின்றுட்டா கரெக்டாக அமௌண்ட்டுக்கு இப்படி கிளிக் பண்ணால் ஒரு டப்பி ஓடி வரும், டப்பி ஓடி போகும், காசு எடுத்து கொடுப்பாங்க, மிட்டாய் எடுத்து கொடுப்பாங்க. ஒரே நிமிஷம் லைன்லேயே இருக்கும். நம்ம கிளாஸ் எடுக்கும்போது தான் மல்லாட்டை தக்காளி வெங்காயம் எல்லாம் விற்பாங்க ஓகே. எது சொன்னேன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் பை யூசிங் ஜேஎஸ் பண்ணலாம் ஓகே. மொபைல் அப்ளிகேஷன் அதையுமே பண்ணலாம், ரியாக்ட் நேட்டிவ் ஃப்ளட்டரு அப்படின்ற மாதிரி நிறைய ஜேஎஸ்எஸ் வந்துடுச்சு ஓகேங்களா. அப்படின்னா பை யூசிங் ஜாவா ஸ்கிரிப்ட் யூ கேன் பில்ட் எனி அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், எதை வேணாலும் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த லெவலுக்கு பெருசாக வரவே தான் அதனுடைய டிமாண்டும் பெருசாக இருக்குது
ஓகேங்களா. டிமாண்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நார்மலா HTML CSS டெவலப்பர், நான் இதை வந்து மேலே கீழன்றதுக்கு சொல்ல, அவங்களுடைய ஒர்க் என்னவா இருக்கும்னா ரிப்பீட்டடா பண்ண அதே விஷயத்த தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா. நேவ் பார்னா நேவ் பார், லெஃப்ட் ரைட்டு அந்த இடம். ஓகேங்களா. அடுத்து ஒரு ஸ்லைடர், இங்க இருந்து ஃப்ளோட்ல இருந்து ரைட்டு லெஃப்ட் அப்படி ஓடுறது. கீழே சர்வீசஸ்னா அனிமேஷன். ஓகேவா. இவ்வளவுதான் அவங்களுடைய ஒர்க். அகைன் அண்ட் அகைன் பார்த்தாலும் அரைச்ச மாதிரி தான் இருக்கும். இது யாரையுமே இது சொல்றதுக்காக இல்லை, பட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா. ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டுக்கும் இன்னொரு சைட்டுக்குமே நிறைய இது மாறும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, ஓகேங்களா, வால்மார்ட், நிறைய காமர்ஸ் சைட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கும் என்ன டிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். இதில் அமேசான் பே பேலன்ஸ் ஒன்று வச்சிருப்பானுங்க, இதில் ஃப்ளிப்கார்ட்டில் வேலட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறதுனா பை, ஓகேங்களா. அதுக்கு வந்து அவங்க HTML CSS ஓட வேலை என்னவா இருக்கும்னா வெறும் டிசைன் போடுறது மட்டும்தான் இருக்கும். பட் ஜாவா ஸ்கிரிப்டோட வேலை என்னவா இருக்கும்னா நீங்க எல்லாமே வந்து என்னன்னா ஓனா ப்ரோக்ராமேட்டிக்கா கோடிங் பண்ற மாதிரி இருக்கும். API கூட போய் இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா தேர்ட் பார்ட்டி அப்படின்னா இப்ப சோசியல் மீடியா லாகின்னா இருக்கும். ஒரு சில சைட்னா போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கோங்களேன். இன்ஸ்டாகிராம்ல போகும்போது அது எனக்கு தெரியல, எக்ஸாக்டா தெரியல, லாகின் வித் ஃபேஸ்புக், லாகின் வித் ஜிமெயில் அந்த மாதிரினா கேட்கும். ஓகேங்களா. அதுதான் தேர்ட் பார்ட்டி சொல்லுவாங்க. இன்ஸ்டாகிராம் வந்து ஃபேஸ்புக்கோட எது அப்படின்னவே அதை விட்டுருங்க. தேர்ட் பார்ட்டினா ஜிமெயில் பாருங்க. ஜிமெயிலுக்கும் ஃபேஸ்புக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா. ஸோ பை யூசிங் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதர் பேமெண்ட், அதர் நெட்வொர்க்கோட அக்சஸ் பண்ணலாம். ஓகேவா. அதே மாதிரி பேமெண்ட் கேட்வே. ஓகே. இதெல்லாம் ஒரு ஜென்ரல் இன்ஃபோவா சொல்றேன். இது யாருமே மண்டையில பெருசா எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா. இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்றது. ஓகே. ஜாவா ஸ்கிரிப்டை பத்தி பேசும்போது அண்ணன் பேசும்போது 3 நிமிஷம் மூச்சு விடாம பேசினாரு. ஸோ அப்படின்னா அதுல ஏதோ இருக்கு. இதே வந்து HTML CSSக்கு பேசவே இல்லை. HTML வாங்கப்பா அது உடம்பு அப்படின்ட்டாரு. CSS பெயிண்டிங் பண்றது மேக்கப் ஐட்டம் அப்படின்ட்டாரு. பட் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு மட்டும் கொஞ்சம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாரு. இந்த விஷயம் மட்டும் மண்டையில் இருந்தா போதும். ஓகேங்களா. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபியர் வந்து வந்துடும். ஓகேங்களா. அதனால தான் பூஸ்டப்பை பத்தி பெருசா வந்து ஒரி பண்ற மாதிரி இல்லை. ஓகே. ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லியாச்சு. அதுல என்னென்ன அப்ளிகேஷன் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. வெப் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே எடிட்டர் போயிடும். எடிட்டர் போயிட்டு சும்மா ஒரு பேசிக் இன்ட்ரோ அபவுட் ஜாவா ஸ்கிரிப்ட். யார் கண்டுபிடிச்சது, யார் நொண்டு பிடிச்சதெல்லாம் கிடையாது. சும்மா ஸ்ட்ரெயிட்டாவே அப்படியே கோடிங்கே போயிடும். இது என்ன சைட்டு? அதை கண்டுபிடிச்ச ஸ்டோரி எல்லாம் எப்பயுமே கேட்கவே மாட்டாங்க இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல. நீ ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி அதெல்லாம் கேட்கறது அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரூட்டரே அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஸோ யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற நேம்னா தேவை கிடையாது. சார் சார் ப்ளீஸ் சார் அலெக்சாண்டர் குதிரை நேமாச்சும் கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் படிச்சுட்டு போகாதீங்க இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல. அந்த மாதிரி கேட்டானா அந்த இன்டர்வியூ அந்த கம்பெனிக்கே போகாதீங்க. ஓகே ஓகே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா. இது மட்டும் இருந்துட்டு போட்டோம். என்னப்பா இல்ல இன்னும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. உங்க மேல தான் ஏன் புகார் வந்துருச்சுன்னு வந்துடுறாங்க. நான் செட்டப் பண்றேன். நான் இன்னும் லிங்க் பண்ணவே இல்லடா. அப்புறம் அது வந்திருக்கு. யாரு யாருக்கு? உங்க தம்பிங்க தாங்க. என்ன ப்ராப்ளம்? ஓகே ஓகே கைஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுண்ணா. ஓகே தெரியுதுண்ணா. இப்போ ஒரு எம்டி ஸ்கிரீன். ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டை எப்படி நம்மளுடைய சைட்ல லிங்க் பண்றது. ஓகே. HTML பண்ணும்போது CSS வந்து எப்படி லிங்க் பண்றது அப்படின்ற CSSல போகணும். ஓகேங்களா. CSS கண்டிப்பா என் பேஜ்ல லிங்க் பண்ணாதான் நான் கொடுக்குற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அது ஆட்டம் போடும். ஓகேங்களா. அப்படி இல்லை CSS ஒரு இடத்துலையும் HTML ஒரு இடத்துலையும் லிங்க் பண்ணாம விட்டேன்னு வச்சுக்கோயேன்,
ஆடாது. ஓகேங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணதான் லிங்க், ரிலேஷன், ஓகேவா, ரிலேட்டிவ், என்ன டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஹெச்ரஃப். ஓகேவா, இதே மாதிரி நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் பண்ணுவோம் ஒன்று. ஓகேவா, இதுல ரெண்டு மெத்தட் தான், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஓகேவா, இன்டர்னல்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இன்டர்னல்னா என்னது ராஜாத்தி? ராஜாத்தி இன்டர்னல். சதீஸ்ரீ, இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னா என்னமா? இன்டர்னல்னா இன்பிளாக் இன்லைன் எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்போம்லண்ணா. அது புரியல. எப்படி நான் சொல்றது, எனக்கு சொல்ல தெரியல அண்ணா. என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? சௌந்தர்யா, ஹலோ மாஸ்டர். சொல்லுமா. ஹலோ. இன்டர்னல்னா சேம் பேஜ்ல யூஸ் பண்றது மாஸ்டர். எக்ஸ்டர்னல்னா வெளியில இருந்து அந்த ஃபைலை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றது மாஸ்டர். இப்படிதான் சொன்னோம் ராஜாத்தி. சாரி சதீஸ்ரீ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் இதே கேள்வி கேட்பேன். என்னடா? ஓகே, இன்டர்னல்னா இந்த இடத்துலயே அந்த ஸ்கிரிப்ட், அதாவது எக்ஸாம்பிள் ஸ்டைலுக்கு இப்படி எடுத்து எழுதணும்ல, இது இன்டர்னல். ஆட பாவமே, திரும்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி போக வச்சுட்டேமா. இது இன்டர்னல். ஓகேவா, எக்ஸ்டர்னல்னா அதோ இருக்கு பாருங்க, இதுதான் எக்ஸ்டர்னல். என்னம்மா இதெல்லாம் டெக்னிக்கல் கொஸ்டினா கேட்பாங்கம்மா, ஃபர்ஸ்ட் ரவுண்டே போயிடுவேமா, போமா நீ. சரி, ஓகே கைஸ், எனக்கு மீனிங்லாம் தெரியும்ண்ணா, நீங்க கேட்டது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலண்ணா. இதே மாதிரி ஹெச்ஆர் கிட்டயும் போய் பேசு, டெக்னிக்கல் ஹெச்ஆர் கிட்டயும், சார் எனக்கு தெரியும் ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ட்டு வந்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டர்னலா எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸ்டைலுக்கு வந்து எப்படி ஸ்டைல் அப்படின்ற மாதிரி ஒரு கீவேர்டை முதல்ல உள்ள எடுத்து போடுவோமோ, அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, இதை இந்த இடத்துல தான் போடணுமானா இந்த ஸ்கிரிப்டை வந்து 2 இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒன்று ஹெட்டுக்குள்ளார, இன்னொன்று பாடிக்கு கீழே. இந்த இடத்துல, அதாவது அந்த HTML-ஓட கமெண்ட்ஸுக்கு கீழே. எதனால 2 பிளேஸ்ல போடணும், அதாவது 2 பிளேஸ்ல போடக்கூடாது, 2த்துல ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் போடணும். ஓகேவா, எதனால இந்த மாதிரி 2 இடத்துல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிஎஸ்எஸ்னா யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சைட்டை லோட் பண்ணும்போது மேல இருந்து தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டைல், ஓகேங்களா, அதனுடைய ஸ்டைல் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே தூவி விடும். பாடிக்கு இந்த இது, ஓகேங்களா, H1க்கு இது, ஸ்பேனுக்கு இது, டிவ்வுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஎஸ்எஸ் ஸ்டஃப் எல்லா பேஜுக்கும் வந்து தூவி விடும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஸ்கிரிப்டுக்கும் அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா, ஒரு சில சைட்ல அது பேஸ்டான சைட். ஓகேங்களா, எனக்கு வந்து சைட் வந்து எல்லா ஸ்கிரிப்டும் லோட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் என் சைட்டே காட்டணும். ஓகேங்களா, அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள தான் என்னுடைய வேல்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது ஸ்கிரிப்டை நீங்க மேல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட். இது இன்னொரு இடத்துல எனக்கு அதெல்லாம் தேவையில்லைண்ணா, ஃபர்ஸ்ட் எனக்கு டிசைன் தான். இப்போ கம்பெனி மேக்ஸிமம் எல்லா கம்பெனி சைட்லையும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் வந்து கீழே தான் இருக்கும். ஓகேங்களா, கீழே தான் இருக்கும். நம்ம ஏபிஜே ட்ரீம், பிரம்மா டெக்கு, நான்லாஜிக்கலு, ஓகேங்களா, பிக்டஸ்கூடு, நிறைய சைட்டை வந்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும். எதனால அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டைல்லையும் அந்த கண்டென்ட்டையும் தான் பேஸ் பண்ணியிருக்கும். அப்படின்னா ஸ்கிரிப்டுக்கு வேலை இல்லையா அப்படின்னா ஸ்கிரிப்டுக்கு வேலை இருக்கும். எப்போ வேலை இருக்குன்னா ஒன்ஸ் அந்த கண்டென்ட் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கிரிப்டுக்கு வேலையா இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார்மை வந்து வேலிடேட் பண்றதாகட்டும், பேமெண்ட்டுக்கு போறதாகட்டும், ஓகேங்களா, லாகின் வித் சோஷியல் மீடியா ஆகட்டும், அது எல்லாமே அப்பதான் வரும். புரியுதுங்களா? இதை வந்து நீங்க 2 இடத்துல யூஸ் பண்ணலாம். ஹெட்டுக்குள்ளார இங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி. அப்படி இல்லை அப்படின்னா அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு கீழேயுமே கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுவும் எரர் அடிக்காது, ஆனா அதை அங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டு திஸ் பேஜ் சேஸ் 1 2 3. ஓகேங்களா, இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த பாடி டேக்குள்ளார தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த யூசேஜை பத்தி நான் சொல்லிட்டேன். மேலே யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா
அந்த ஸ்கிரிப்ட் உள்ளார நீங்க என்னென்ன கமெண்ட்ஸ்னா கொடுக்குறீங்களோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பேஜ் ரன் ஆகும். ஓகேவா? பிலோல போட்டீங்கன்னா அது டிசைன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வரும். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க, நீங்க இந்த இடத்துலயே போட்டு யூஸ் பண்ணுங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? மூணாவது இடமா இந்த இடம். ஓகேங்களா? இதுமே அப்படிதான். ஆக்சுவலா சொன்ன மாதிரி நீங்க எல்லா கண்டென்ட்டும் போட்டுட்டு வெல்கம் டு சத்யன் சிங். ஓகே, ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுக்கு இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்னு போட்டுட்டு நான் என்ன பண்றேன், என் சைட் லோட் ஆகும்போது அலர்ட்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? இதுனா எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அலர்ட் அப்படின்னா என்னன்னா, நீ சைட் லோட் ஆகும்போது உனக்கு வந்து ஒரு அலர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆக்சிடென்டலா ஒரு 4-5 சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த சைட்ல வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க. ஓகே, எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபார்ம், இதை நீங்க ஃபில் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த டேபை க்ளோஸ் பண்றதுக்கு பதிலா நான் இந்த டேபை க்ளோஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன கேட்கும்னா, டே நீ இப்போ க்ளோஸ் பண்ண போற, ஒரு அலர்ட் பாப்பப் வரும், நீ இப்போ க்ளோஸ் பண்ண போற, இப்போ நீ க்ளோஸ் பண்றனா மொத்தமா போயிடும், ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட் வரும். ஓகேவா? இது எப்படி வரும் அப்படின்னா பை ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஓகேவா? இந்த அலர்ட் விஷயம் தான் அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஒரு நம்பரை கொடுக்குறேன். நம்பர் கொடுக்கும்போது உள்ளார எதுவுமே போட தேவையில்லை, வெறும் நம்பர் மட்டும் நான் போடுறேன். இதை போட்டுட்டு என் சைட்டை நான் இப்போ ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது அது என்ன சொல்லுது, திஸ் பேஜ் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சைட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆக்சிடென்டலாக க்ளோஸ் பண்ணும்போது நீங்க இது பண்ணீங்கன்னா இந்த பேஜ் எல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டே சேஃப், இந்த இடத்துல இருங்க, லீவ் ஆர் கீப் அப்படின்னு ஏதோ ஒன்று வரும். ஓகேங்களா? ஓகே கொடுத்தீங்கன்னா ஓடி போயிடும். ஓகே, இது எப்போ வரும்னா ஒரே ஒரு டைம் தான் வரும். எப்போ வரும் அப்படின்னா சைட் ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகுது இல்ல, அந்த டைம் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இவ்வளவுதான் அலர்ட்டோட விஷயம். ஓகே, அலர்ட் புரியுதா? அலர்ட் வந்து எதுக்காக கொடுப்போம் அப்படின்னா, சைட் லோட் பண்ணும்போது சும்மா இது ஒரு டெஸ்டிங் பர்பஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுதுன்றதுக்கு ஒரு இது. நீங்க ஸ்கிரிப்ட் எதுவுமே கொடுக்காம நீங்க அலர்ட் போட்டீங்கன்னா அது கீழே ஓடி வந்துடும். அது வந்து ஒரு HTML இதுவா ஓடி வந்துடும். ஓகேவா? நீங்க அலர்ட் கொடுத்தீங்கனாலே கண்டிப்பா ஸ்கிரிப்ட் டேக ஓபன் பண்ணிட்டு அது க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளார தான் கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரியும் கொடுக்க கூடாது. ஒரு சில பேர் பண்ணுவீங்க, முதலே சொல்லிடுறேன், இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அதுக்குள்ளாரதான் இந்த விஷயம் இருக்கணும். ஓகேவா? இது டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் கொடுத்தது. அலர்ட்ன்ற ஒரு விஷயம் ஸ்கிரிப்ட்ல, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது. ஓகேவா? அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது சொல்றதுக்கு. ஓகே, இது முடிஞ்சது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா ஃபர்ஸ்ட் பாடியில இருக்கிறது தானே ஃபர்ஸ்ட் அங்க ஷோ ஆகணும். ஆமா, பாடியில ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல வந்து அலர்ட் வந்து ஷோ ஆகுது ஃபர்ஸ்ட். அத பாருங்க, இந்த இடத்துக்கு இங்க லோட் ஆகும்போது சொல்றியா? ஐயோ கடவுளே, நான் சொன்ன கான்செப்ட் தப்பா புரிஞ்சுது. இப்ப நீ ஏதாவது ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதி வச்சிருப்பல்ல, ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதாவது இந்த இடத்துக்கு இந்த பேஜுக்கு நான் சொல்லடா. எக்ஸாம்பிள், ஒரு சைட் இருக்கு, உன்னுடைய சைட் இருக்கு. ஓகேவா? இது கிளியரான ஒரு எக்ஸாம்பிள். உன்னுடைய சைட் மியூட் பண்ணி இல்ல மியூட் போட்டுருங்க, எல்லாருமே மியூட் போட்டுருங்க, என்ன மியூட் போட்டுருங்க. எக்ஸாம்பிள் லோடிங் பர்பஸ்க்காக தான் நீ சொல்றது லோடிங் பர்பஸ் தானே சொல்றது. அதேதான் லோடிங் பர்பஸ் சொன்னா
ஏய் மியூட்ல போடுங்கப்பா, எல்லாரும் மியூட்ல போடுங்கப்பா, தலை வலிக்கும்பா. நான் தெளிவா சொல்றேன் என்ன பர்பஸ்க்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மேல இருக்கணும் கீழே இருக்குன்ட்டு. ஒரு சில உங்களையும் உங்களை மியூட்ல போட்டாங்க. தெளிவா சொன்னேன். இப்ப கேக்குதா? ஓகே, நான் சொல்றது என்னன்னா இந்த வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் இதுக்காக நான் சொல்ல. இப்ப நான் ஒரு சைட் வச்சிருக்கேன், ஓகேவா? எக்ஸாம்பிள் ஏபிஜே ட்ரீம் இருக்குல்ல, ஏபிஜே ட்ரீம். என் சைட்டை நானே மார்க்கெட் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, இந்த சைட்ல ஒரு 4-5 பேர் வரீங்க, ஓகேவா? நீ, கார்த்தி, ராகுல், அருண் 4-5 பேர் வரீங்க, ஓகேவா? இது வரும்போது யார் யாருன்னா என் சைட்டை விசிட் பண்ணாங்க, ஓகேவா? விசிட் பண்ணவங்க எந்த கண்ட்ரி, ஓகேவா? விசிட் பண்ணவங்களுடைய ஐபி அட்ரஸ் என்ன, ஓகேவா? இந்த விஷயம்லாம் எனக்கு எப்போ வரணும் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க சைட்டை ரெஃப்ரெஷ் பண்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னும் போது என்னுடைய கூகுள் அனலிட்டிக்ஸ் கோடு, ஓகேவா? பை யூசிங் அந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் கோடு மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார் யாரு எந்தெந்த கண்ட்ரில இருந்து வந்தாங்க அப்படின்ற விஷயத்த எடுக்கலாம். நான் சொல்றேன், அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன், ஓகேங்களா? இங்க அந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் கோடு இருக்குன்னு வச்சுக்கோ. கோடு இங்க இருக்கு, ஓகேவா? இந்த சைட் வந்து இந்த சைட்டோட கண்டென்ட் தான் இது, ஓகேவா? இப்ப லோட் பண்ணும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உனக்கு கண்டென்ட்டே கொடுக்காது, ஓகேவா? எடுத்தோம்னா அந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் கூட என்ன பண்ணும்னா, நீ யாரு எந்த கண்ட்ரில இருந்து வந்த அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி என் கிட்ட கொடுத்துரும், ஓகேவா? அந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் கூட போட்டீங்கன்னா அது கூகுள் இருக்கும் பாருங்க. இந்த கோடை நீங்க பாருங்க, இதை நீங்க சும்மா பார்த்தாலே தெரியும் இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் இதோ இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்க போட்டுப்பாங்க. நிறைய சைட்ல என்ன பண்ணுவாங்க, இங்க இனிஷியலா போட்டுருவாங்க. எதனால அப்படின்னா, யார் யாரு எங்கெங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே நீ ஒரு டைம் நீங்க லோட் பண்ணும்போது இதை நீ இப்படி பண்ணும்போது அது எடுத்துரும், ஓகேவா? இல்ல ஆக்சிடென்டா எனக்கு இது தேவையில்லை அப்படின்னும் போது எனக்கு கீழே 1000 பேஜஸ் இருக்கலாம், ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்ப பிளிப்கார்ட்னா பார்த்தோன்னா 1000 ப்ராடக்ட் இருக்கும், ஓகேவா? அந்த 1000 ப்ராடக்ட்னா பார்க்கவே விரும்பலப்பா, நான் க்ளோஸ் பண்ணுவேன். கீழே இருக்கிற விஷயம் என்னன்னே உனக்கு தெரியலன்னு வச்சுக்கோ, நீ இப்ப க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்ப கூட எனக்கு உன்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். எப்படி அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? ஃபர்ஸ்டே ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணதால என்னால எடுக்க முடியுது. நீ கீழே போய் பேஜே பார்க்கலனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ யாரு எந்த இடத்துல இருந்து வந்தன்ட்டு. ஆனா என்னுடைய சைட்ல இப்ப இருக்கிற ஒரிஜினல் சைட்ல நான் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் வச்சே இல்லை, ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைட்டு பாத்தீங்கன்னா எனக்கு அதை பத்தினா எதுவுமே தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் அது கண்டென்ட் தான். நான் என்ன பண்ணிருப்பேன், ஜேஎஸ் கீழே தான் போட்டிருப்பேன், புரியுதா? அதுதான் மீனிங். நான் என்னன்னா, உங்களுக்கு உங்களுடைய சைட்டோட பர்பஸை பொறுத்து நீங்க அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சில விஷயம்னா டவுட் ஏதாவது சைட்ல போனியா இப்ப நீ இல்லையா? இந்த லிங்க் எங்களுக்கு தெரியவே இல்லை. இப்ப அப்பதான் அந்த பேஜ் எனக்கு தெரிஞ்சு நீ பேசுறது. அப்படியா? ஆமா, இப்பதான் எனக்கு தெரிஞ்சு. இல்ல, எல்லாரும் கரெக்டா இருக்குன்னு தானே சொல்றாங்க. இங்க பசங்க எல்லாம் கரெக்டா இருக்குன்னு தானே சொல்றாங்க. ஹலோ இருக்கு. இப்ப உனக்காக நான் இங்க போடுறேன். இப்ப பாரு, ஓகேவா? புரியுதா?
ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஏதாவது ஒரு அதான் நான் சொன்னேன்ல, நான் சொன்ன கண்டென்ட் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் ப்ரோக்ராமேட்டிக்கா சொன்னேன், உனக்கு ஏதாவது ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த ஸ்கிரிப்டை மேல போட்டுக்கோ, அப்படி இல்லை அப்படின்னும் போது அந்த ஸ்கிரிப்டை நீ கீழே போட்டுக்கலாம். ஓகேவா? அதுவும் இல்லாம அலர்ட் பாக்ஸ் வந்து எப்படி ரன் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீ லோட் ஆகும்போது அது கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அது ஒர்க் ஆகுமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணாலும் அது ரன் ஆகவே ஆகாது. கிளிக் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, எப்போ ரன் ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகும்போது மட்டும்தான். அதுவும் இல்லாமல் அது ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக சொன்னேன், ஸ்கிரிப்டுக்குள்ளார தான் இந்த விஷயத்த போடணும், இல்லைன்னா அது தப்பாயிடும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். ஓகேவா? நான் ஸ்கிரிப்டை இதுக்குள்ளாரே போட்டுக்கிறேன். இது இன்டர்னல். ஓகேவா? இப்போ எக்ஸ்டர்னல்னா என்னன்னா, ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது. நியூ ஃபைல் நேம் வந்து என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்கிரிப்ட்னே வச்சுக்கலாம், style.css மாதிரி இங்க ஸ்கிரிப்ட்னே வச்சுக்கிட்டு இதே விஷயத்த இந்த இடத்துல போட்டுறேன். எக்ஸ்டர்னல் இங்க இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன். எதுக்கு அலர்ட் வரல அப்படின்னா, எக்ஸ்டர்னலை வந்து நான் லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி நீங்க இந்த என்னமா லிங்க் பண்ணலன்னு தானே சொன்னேன். அதாம்மா தெரியுமே. ஓ தேங்க்ஸ். script.js type JavaScript. ஓகேங்களா? இந்த டைப்பை மென்ஷன் பண்ணிட்டு, டைப் வந்து ஜாவாஸ்கிரிப்ட், இந்த இடத்துல சோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல சோர்ஸ் தான் யூஸ் பண்ணும். இதுக்கு ஸ்டைலுக்கு தான் href, இந்த இடத்துக்கு சோர்ஸ். ஓகேங்களா? script.js எங்க இதுக்குள்ள எடுத்து நான் வெளியே போட்டேன். ஓகேங்களா? நான் அந்த அசெட்ஸ் ஃபோல்டர்லாம் போடல, நான் எடுத்து வெளியே போட்டு இப்போ நான் இந்த இடத்துல இது கொடுக்கணும்னு தேவை கிடையாது. ஸ்டைலுக்கு நம்ம எப்படி பண்ணோமோ, script.js அதனுடைய எக்ஸ்டென்ஷனை பேஸ் பண்ணி அந்த விஷயம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் அகைன் வந்து என்ன பண்றேன், ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன். டெஸ்ட் ஸ்ட்ரிங்கா கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, உள்ளுக்குள்ளார ஒரு அந்த டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணாதான் அது வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா அது நார்மலாக நம்பராக தான் அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் புரியுதா? ஒரு ஸ்கிரிப்டை எப்படி லிங்க் பண்ணணும்னா, ஸ்கிரிப்ட் டைப்பு டெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அதனுடைய சோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணுறது கரெக்டு தானா அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னா, Ctrl+U கொடுத்து வியூ பேஜ் சோர்ஸ் போயிட்டு அதை செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத சொல்லியாச்சு. நம்ம எடுத்த உடனே நம்ம எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் போகாமல் இன்டர்னலாகவே நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு டைம் அங்கே போயிட்டு லிங்க் பண்ணிட்டு இருக்காம இங்கேருந்தே ஃபஸ்ட்டு பண்ணும். ஏன்னா நிறைய இதில் நம்ம வந்து இன்டர்னலாக தான் எழுதும். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த மட்டும். ஏன்னா இது வந்து HTML CSS மாதிரினா கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒரு பேஜை லோட் பண்ணும்போது ஒரு அலர்ட் பாக்ஸ் வருது. ஓகேங்களா? இந்த பாக்ஸ் வந்துட்டோன்னே தான் நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்துட்டோன்னா தான் அந்த பேஜ் போகுது. அப்படின்னா நான் பண்ணுற விஷயம் கரெக்டு தானான்னு ஒரு டைம் செக் பண்ணும்போது அந்த ஓகேவை கிளிக் பண்ணிட்டு தான் பண்ணணுமா, எனக்கு அது கடுப்பாக இருக்கு அப்படின்னா இன்னொரு டைப் ஆஃப் லாகிங் மெத்தட் இருக்கு. அது என்ன அப்படின்னா console.log. அது என்ன அப்படின்னா இதுதான் console.log அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்.
இது எப்படி பண்ணோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் இது வந்து எலமெண்ட்ஸ், செகண்ட் வந்து கன்சோல், மூணாவது வந்து சோர்சஸ். ஓகேவா? உங்களுக்கு எலமெண்ட்ஸும் தெரியும், சோர்சஸும் தெரியும். ஓகேவா? சோர்சஸ்னா நீங்க ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னும் போது அதை அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய சிஎஸ்எஸ்ல போட்டுப்பீங்க. சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையாங்க? இருக்குண்ணா. ஓகே. இப்ப கன்சோல் டேப் எதுக்கு அப்படின்னும் போது இந்த கன்சோல்ஸ் எல்லாமே அதுல பாக்குறதுக்கு. எக்ஸாம்பிள் நான் என்ன செய்யறேன், இந்த கண்டென்ட் அப்படியே தூக்கி அதுல போறேன். ஓகேவா? இதுவும் அதே மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஓபன் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இது வந்து அலர்ட்டோட ரொம்ப நல்ல குழந்தை. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஏன்னா நான் எதுவுமே வரல அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு கன்சோல் போனீங்கன்னா வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க என்ன இது பண்ணாலும் இங்க ஒரு ப்ராம்ப்ட் வராது. புரியுதுங்களா? ப்ராம்ப்ட்ன்ற ஒரு விஷயம் வராது. இதே அலர்ட் யூஸ் பண்றதா இருந்தா ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இது வரும். ஸோ பெட்டர் டு அவாய்ட், அந்த அலர்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. அது ஒரு சும்மா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக போட்டது. ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத சொல்றதுக்காக போட்டது. இப்ப நம்ம செகண்டா சொன்னது என்னது, கன்சோல். இந்த கன்சோல் யூஸ் ஆகுமா அப்படின்னா, ஒரு டெவலப்பரா இருக்கிறவங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பரா இருக்கிறவங்க மேக்சிமம் யூஸ் பண்ற ஒரு விஷயம் கன்சோல் தான். ஓகேங்களா? லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஒரு விஷயம் சொன்னேன், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நீங்க பண்றது கரெக்ட் தானா அப்படின்றத கன்சோல் போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. 150 லைன் கோடிங்ல 120 லைன் வெறும் கன்சோல் மட்டும் வச்சிருப்பாங்க. அந்த கன்சோலை ரிமூவ் பண்றதுக்கே ஒரு நாள் ஒரு டாஸ்காவே கொடுத்தேன். ஓகேவா? அந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்க என்ன பண்ணா கன்சோல் போட்டு செக் கரெக்டா தான் ஒர்க் ஆகுதா. ஒரு ஆன் கிளிக் பட்டன் இருக்கும், நீங்க கிளிக் பண்ணும்போது நீங்க எழுதின ஃபங்க்ஷனுக்குள்ள தான் போகுதா அப்படின்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்த ப்ராசஸே போகணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆன் கிளிக் ஈக்குவல் டு ஆட் ஃபங்க்ஷன் எழுதிட்டு அவங்க மாட்டும் ஃபங்க்ஷன் எழுதிடுவாங்க. ஃபங்க்ஷன் வந்து அரித்மெட்டிக் எழுதிட்டு அதுக்குள்ளார எல்லா கண்டென்ட்டும் வாங்கிடுவாங்க. கிளிக் பண்ணா அந்த ஃபங்க்ஷனை காலே பண்ணாது. ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லாம எப்பயுமே நீங்க பண்றது கரெக்ட் தானா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதுக்காக யூஸ் பண்றதா இந்த கன்சோல். ஓகேங்களா? என்னன்னு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலன்னா நம்ம கோடிங் மூலமா போகும்போது உங்களுக்கு புரியும். ஸோ கன்சோல்ன்றது எப்பயுமே மஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? டெவலப்பரா இருக்கும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் இதுக்கு மேல இந்த டேப் எப்பயுமே ஓப்பனா தான் இருக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர் எப்பயுமே இந்த கன்சோலை வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். கன்சோலு, நெட்வொர்க், இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் எப்பயுமே யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்ப இது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. கன்சோல் எதுக்காக, அலர்ட் என்ன, இன்டர்னல் என்னது, எக்ஸ்டர்னல் என்னது. ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் டேக் வந்து எப்படி லிங்க் பண்றது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்போதைக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட ஸ்கிரிப்ட் டேக்கை வந்து எக்ஸ்டர்னல் இருந்து பண்ணாதீங்க, இன்டர்னலாவே பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு கன்சோல் போட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா டைப்ஸ். நிறைய பேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த C++, ஜாவா, அந்த பைத்தான் இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது நம்பரா இருந்தா இன்டீஜர் INT, ஓகேவா? ஸ்ட்ரிங்கா இருந்தா STR முடியுங்களா, TR முடியுங்க? ஓகே, ஏதோ ஒண்ணு நீங்க டிக்ளேர் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த டைப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெனோட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் ஒரு சில டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது என்ன டைப் அப்படின்னா சும்மாவே ஒரு பேசிக்கா நம்ம யூஸ் பண்ற சொல்லுவோம். இது வந்து கமெண்ட் எழுதி நான் போடுறேன். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்றது நம்பர் டைப். ஓகேவா? நம்பரு, ஸ்ட்ரிங்கு, தலைவலி இருக்கிறதே தலைவலியே அரே தாங்க, அரே. அப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பூலியன். ஓகேவா? இது ரெண்டு வேல்யூ தான், ஒன்று இருக்கு இல்லை அதை மட்டும் சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்பர் உங்களுக்கு தெரியும். அப்புறம் நல்லுன்னே ஒரு டைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அன்டிஃபைன்டு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ். இதை எல்லாத்தையுமே நம்ம சும்மா ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்பரு, ஸ்ட்ரிங்கு, அரே, பூலியன், நல்லு, அன்டிஃபைன்டு, ஆப்ஜெக்ட்ஸ், இவ்வளவுதாங்க டைப்பு. ஓகேவா? நம்பர் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நம்பர்னா என்னது, என்ன சொல்றது, ஓகே, ஏஜ் என்ன அப்படின்னா
19 நேம் வெங்கி அரே வந்து சரி ஓகேடா விட்றா 19 சும்மா போட்டுக்கிட்டேன் ஒரு அரே வந்து என்னன்னா ஃபேமிலி ஓகேவா ஸ்கில்ஸ்னே வச்சுக்கோங்க ஸ்கில்ஸ் சும்மா இது ஒரு இன்ட்ரோ தான் பெருசா நான் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு சொல்றேன் சி ப்ளஸ் ப்ளஸ் இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசை ஓகே இப்படி வராது அரேனா மோர் தென் இது ட்ரூ ஃபால் மேரேஜ் ஆயிடுச்சா ஃபால்ஸு நாட் மேரிடு நல்ல அது ஒன்றுமே கிடையாது நல்லதான் அன்டிஃபைன்டு தான் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கும் நேமு வெங்கி ஏஜ் 24 அடிச்சு விடு அப்புறம் என்ன ஓகே இந்த மாதிரி ஓகேங்களா இதுதாங்க சும்மா நம்பர் இது அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல டேட்டா டைப்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகேங்களா டேட்டா டைப்ஸ் இன் ஓகே டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகேங்களா இவ்வளோ டைப் தான் இருக்கு ஓகேங்களா போக போக இதை டீப்பாக பார்ப்போம் இனிஷியலாக நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா நம்பர் ஸ்ட்ரிங்கு ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராசஸ் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பண்ண போகிறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரோக்ராமில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் கூட எப்படி கூட்டல் கழித்தல் கூட எனக்கு சுத்தமாவே என்னன்னே புரியாது எனக்கு ப்ரோக்ராம்னா என்னன்னே தெரியாதுன்றவங்க கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க விஷயத்த நான் இப்ப சொல்ற விஷயத்த அப்படியே வந்து என்ன சொன்னா பிளைண்டா ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஓகே நம்பர்னா இப்படிதான் இருக்கணும் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகேவா பிளைண்டா நான் சொல்ற விஷயத்த நீங்க டே பை டே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு நீங்க டே பை டே கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கோயேன் நக்கிட்டு போயிடும் ஓகேங்களா ஸோ நீங்க கண்டிப்பா நீங்க இந்த ஜாவா ஸ்கிரிப்டை படிக்கணும் ஓகேங்களா படிக்கணுன்றத விட பண்ணணும் ஓகே இது மேக்ஸ் மாதிரி தான் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கோடிங் எழுதுறீங்களோ அவ்வளோக்கு நீங்க ஸ்மார்ட் ஆயிடுவீங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு சும்மா வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்றது என்னன்றதை நான் சொல்றேன் இப்போ டைம் 5:43 ஓகே வேரியபிள் டிக்ளரேஷன் ஓகே C++ இந்த பைத்தான் ஜாவா லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி என்ன இன்ட்டு ஏ அப்படின்னா அது ஒரு இன்டிஜர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 ஓகேங்களா இன்ட்டு ஏ அப்படின்னா ஏவை வந்து பிரிண்ட் போட்டிங்கன்னா இந்த 10 வரும் ஓகேவா இன்ட்டு ஏன்னு போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஏ வந்து நம்பர் டைப்பு நீ வந்து ஸ்ட்ரிங் டைப்புக்கு எடுத்துட்டு வர அதாவது ஸ்ட்ரிங்ன்றது இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கோட்ஸோ இல்ல டபுள் கோட்ஸோ கொடுத்து அதை வந்து சொல்லுவாங்க அதாவது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்பைல் பண்ணும் ஓகேவா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து கம்பைலர்னா எதுவுமே கிடையாது இது இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் அதுவா எடுத்து இஷ்டத்துக்குன்னு எடுத்து ஒர்க் பண்ணும் ஓகேங்களா ஸோ என்னன்னா சொல்ல வரீங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா வேரியபிளுக்கு வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா ஷார்ட் ஃபார்மா பேர் அப்படின்னு தான் பண்ணுவாங்க ஓகேங்களா இல்ல இன்னும் எனக்கு புரியல அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இருக்கு என்னன்னா கூட்டுறது ஓகே சின்ன வயசுல இருந்து நமக்கு தெரியும் ஓகே 10 20 இதை கூட்டி டோட்டல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அம்மா எழுதி கொடுத்துட்டு போய் உக்காந்துரும் ஓகேவா நம்ம என்ன பண்ணுவோம் 0 1 2 3 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து காட்டுவோம் ஓகேவா இதுதான் அடிஷன் ஆப்ரேஷன் இப்ப இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல ப்ரோக்ராமேட்டிக்கா எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூ இது ரெண்டுமே இன்புட் அதாவது வாத்தியார் அம்மா கொடுத்துருவாங்க மங்களம் டீச்சர் என்ன செய்வாங்க 10 1 21 ரெண்டுத்தையும் கூட்டி கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்துருவாங்க நம்ம என்ன பண்ணணும் இந்த 2 இன்புட்டை வச்சுதான் ஏன்னா ஒரு இன்புட்டை வச்சுட்டு கூட்டுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க பைத்தியம் கிடையாது 2 இன்புட் இருந்தாதான் கூட்ட முடியும் ஓகேவா 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்
ஸோ நமக்கு அவங்க இன்புட் கொடுக்குறாங்க. இன்புட்னா இதை பேஸ் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உக்காந்துக்கிட்டு இது எக்ஸாம்பிள் இது கழித்தல்னு வச்சுக்கோங்களேன், சாரி சப்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்களேன். இதை என்ன பண்ணுவோம், இதுக்குமே அதே ப்ராசஸ் தான். இங்க இருந்து அங்க கடன் வாங்குறது, அங்க இருந்து இங்க கடன் வாங்குறது, சொத்து பத்திரத்தை வைக்கிறது, எல்லா ப்ராசஸும் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இதையே நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரோக்ராமேட்டிக்கா பண்ணுவோம். ப்ரோக்ராமேட்டிக்கா எப்படி பண்ணலாம் அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷன். இன்புட்டை வந்து வேர் இது எடுத்துறேன், இந்த கூட்டலுக்கு வேர் கொடுத்தோடனே இங்க ஒரு கலர் மாறுது பாருங்க. வேரி சம்திங் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு கீவேர்ட். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளார ப்ரீ டிஃபைன்டு கீவேர்டு எல்லாத்துமே அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கலரை சேஞ்ச் பண்ணிக்கும். சாரி, கன்சோல் டாட் லாக் இந்த மாதிரி விஷயம்னா ஆல்ரெடி அது ப்ரீ டிஃபைன்டா இருக்கிறதா மீனிங். ஓகேவா? கன்சோல் டாட் லாக் இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே சைட்ல எடுத்து வந்து கொடுக்கும். ஓகேவா? வேர் அப்படின்னு சாரிங்க, வேர் நான் ஒன்று சொல்லிட்டேன். வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகுறது வேர். இப்படிதான் நீங்க ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவீங்க. இது வந்து எப்படின்னா நம்பருக்கா, ஸ்ட்ரிங்குக்கா, ஆப்ஜெக்டுக்கா எல்லாத்துக்குமே நீங்க இப்படிதான் கொடுக்கணும். வேர் அப்படின்ற ஒரே ஒரு இது மட்டும் நீங்க கொடுப்பீங்க. கொடுத்துட்டு ஏ ஈக்குவல் டு 10, இந்த சைடு இருக்கிறது வேல்யூ, இந்த சைடு இருக்கிறது நேம். ஓகேங்களா? இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து வேரியபிள் நேம். ஓகேங்களா? இது என்ன வேணாலும் இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம். ஓகேவா? கேட்டுற போறீங்க, எல்லாரும் கேட்பாங்க ஏ மட்டும் தான் போடணுமா? இது அப்படி கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர், சாரிங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். செகண்ட் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அதை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். இதோ வரேன். எதுக்கு கேப்ஸ் லெட்டரா? இதோ வந்துடுறேன். ஓகேவா? செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் அவுட்புட் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல நான் என்ன பண்ண போறேன், காட்ட போறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள் எனக்கு இது புரியவே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 10, 20. ஓகேவா? அதை கூட்டி ஒரு இடத்துல வந்து காட்டுவோம். அவுட்புட் இதுதான் டீச்சர் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா இந்த 10, 20ன்னு போட்டு ஆன்சர் இப்படின்னு போட்டு அந்த ஆன்சருக்கு வந்து ஒரு கலர் கொடுப்போம். வெள்ளை கலர், மஞ்சள் கலர்னு கொடுத்து டீச்சரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு 30 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். இந்த ஆன்சர்ன்ற கீவேர்டு தான் அவுட்புட். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணி இந்த அவுட்புட்ல காட்ட போறேன். ஓகேங்களா? 10, 20. ஓகே, இப்ப ராகுல் ஒரு கொஸ்டின் கேட்டான், இது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் n மட்டும் கேப்ஸா இருக்கு, இது கேப்ஸா இருக்கு அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது 3 விதமா டிக்ளேர் பண்ணலாம். 3 விதமா தான் டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? அதுதான் ப்ரோக்ராமிங் ரூலும் கூட. என்ன அப்படின்னா பார்ஷியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ஷியல் கேஸ் இது வந்து பெருசான போகாது, சும்மா பார்ஷியல் கேஸ்னா என்னன்னா எல்லா லெட்டரும், அதாவது வேர்ட்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் சொன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த மாதிரி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஒரு வேர்டுக்கும் கேப்ஸ்ல இருக்கும். இன்னொன்னு வந்து கேமல் கேஸ் டிக்ளரேஷன். இந்த கேமல் கேஸ் டிக்ளரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப நான் கொடுத்தேன் தெரியுமா, இதுதான் கேமல் கேஸ் டிக்ளரேஷன். மோஸ்டா இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? உங்களுடைய இஷ்டம். ஓகே, அடுத்தது அண்டர்ஸ்கோர் மெத்தட் சாரிங்க, வேர் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே, இப்படி புரியுதா? வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி பண்ணணும், எதனால இப்படி ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதான் கோடிங் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க HTML வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, சாரி, CSSல வந்துட்டு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிருக்கலாம். அதாவது CSSல என்னென்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஹெட்டர் செக்ஷன் இருக்கும், நேம் வந்து HE அது போட்டு கிளாஸ் எழுதிருப்பீங்க.
எக்ஸாம்பிள் எப்படி எழுதிருப்பீங்கன்னா டாட் ஹெச்இ போட்டு பேடிங் அப்படின்னு போட்டிருப்பீங்க. இது என்ன கீவேர்டுன்றது எழுதணும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அந்த ஆண்டவனுக்கு கூட தெரியாது. ஓகேவா? அது ஹெட்டிங்னு கூட போட மாட்டீங்க, ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு கியூட்னஸ் ஒன்று சொல்லிப்பீங்க உங்களுக்கு. ஓகே, பேடிங் சொல்லிட்டு 10px அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாமே என்ன பிரச்சனைனா, இந்த இதை வந்து நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், அது ஒண்ணுமே எந்த டெவலப்பர்ஸும் மோஸ்டா இது பண்ண மாட்டாங்க. பட் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த மட்டில் நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. எய்தர் பார்ஷியல் கேஸா இருக்கலாம், கேமல் கேஸா இருக்கலாம், இல்லைன்னா இந்த அண்டர்ஸ்கோர் மெத்தடா இருக்கலாம். இதுல ஏதாவது ஒரு மெத்தட். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் லெட்டர் வேர்டு எல்லாமே கேப்ஸ்லா இருக்கும், இது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலா இருக்கும், அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படிதான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும். இந்த மூணுல உங்களுக்கு எந்த வே பிடிச்சிருக்கோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இல்ல நான் என் இஷ்டத்துக்கு தான் போடுவேன், எப்படா போடுவேன் அப்படின்னா, வேற நீ சொன்னதே இல்லாம ஒன்னு இப்படிதான் போடுவேன் அப்படின்னா போய் கிணத்துல ஓகே, இப்படிதான் போடுவேன்னா அது உன்னுடைய இஷ்டம். ஓகேவா? இப்படியும் யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணலாம், பட் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய கோடிங்க்கு வந்து ஒரு இது இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் எப்பயுமே இந்த கேமல் கேஸ் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா? இது எனக்கு பிடிக்கும் அப்படின்றதால நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றேன். நீங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மெத்தட். ஆனா அந்த மெத்தட் தான் எப்பயுமே யூஸ் பண்ணும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் இதுக்கு உங்ககிட்ட வாங்க காசுக்கு உங்களுக்கு ஒரு குத்து, ஐயா கிட்ட வாங்கின காசுக்கு ஐயாவுக்கு ஒரு குத்துன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் இது, செகண்ட் நம்பர் இது, தேர்ட் நம்பருக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க கோடு வேற லெவல்ல இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எல்லா மெத்தட்லயும் பார்ஷியல் கேஸ்ல ஒன்னு, கேமல் கேஸ்ல ஒன்னு, அண்டர்ஸ்கோர்ல ஒன்னா ஃபாலோ பண்ணாதீங்க. ஏதா ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராகுல் புரிஞ்சிச்சா நான் எதுக்கு அந்த மாதிரி கொடுத்தேன்னு? ஓகே, ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கொடுத்தேன், என் கேப்ஸ் கொடுத்தது அதனால தான். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது விளக்கம் கரெக்டா இருக்குங்களா உங்களுக்கு? புரியுதா? வேற லெவலுங்க. ஓகே, இளங்கோ உனக்கு புரியுதாடா? கதிர் இளங்கோ ரெண்டு பேரு, சபரி இருக்கானா? அப்படியா? புரியுதுங்க மாஸ்டர். ஓகே, வாய ஓடுறோம். ஓகே கைஸ், இப்ப வேரியபிள் டிக்ளரேஷனை பத்தி சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒரு நேம் வைக்கும் போது அதை ப்ராப்பரா வைங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், அந்த மாதிரி நீங்க அலுப்பு இல்லாம வைங்க. ஓகேங்களா? அது விட்டுட்டு நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இப்படின்னா வைக்காதீங்க, அது பார்க்க நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ நேமிங் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னதுதான், பட் யாரும் அதை ஃபாலோ பண்றது இல்லை. ஜாவா ஸ்கிரிப்ட்ல கண்டிப்பா அதெல்லாம் நான் பார்ப்பேன், நான் அதுக்கு ரைட்னா விட்டுருக்கேன் லாஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ நேமிங் கரெக்டாக கொடுங்க. கன்சோலை போட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கன்சோல் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த இடத்துல நான் இதெல்லாமே சொல்லிட்டேன். வேர் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னுடைய யூசர் டிஃபைன், இது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? வேல்யூன்றது கொடுக்கறது. ஓகேவா? இப்போதைக்கு இந்த ரெண்டுமே கூட எது வேணாலும் இருக்கலாம். அவுட்புட்ன்றது நான் வாங்குற விஷயம். ஓகேவா? இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கன்சோல் போட்டு நான் பார்க்குறேன், கன்சோல் லாக் அப்படின்னு போட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை தான் நீங்க கன்சோல் போடணும். ஓகேவா? நீங்க வேரோட சேர்த்து இப்படி கன்சோல் பார்க்க கூடாது. எதுக்காக அப்படின்னா, எந்த வேல்யூ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மொத்தமா காப்பி பண்ணி இங்க போடக்கூடாது. ஏன்னா இது வெறும் வேரியபிள் டிக்ளரேஷன். வேற அப்படின்றது வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 10ன்றது எங்க இருக்கும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்குள்ளதான் இருக்கும். சரிங்களா? புரியுதா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை தான் இதுக்கு மேலே அப்ரோச் பண்ணணும். என்ன, நீங்கள் ஏதாவது ஒரு கண்டிஷனலாக எழுதுறதாகட்டும், ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப அகைன் ரீசேஞ்ச் பண்ணுறதாகட்டும், ஃபர்ஸ்ட் இதை தான் நீங்கள் பண்ணணும். இல்லைனா நான் இந்த வேர்னு கொடுக்காமையே போட்டால் என்ன தான் நடக்கும் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. இப்போ எதுவுமே நடக்காது. சப்போஸ் இந்த வேல்யூமே எதுவுமே இல்லை அப்படின்னா எரர் அடிக்கும். ரெஃபரன்ஸ் எரர், ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் நாட் டிஃபைன்ட், டிஃபைன் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எரர் அடிக்கும். ஓகேவா? அதனால அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடணும். இப்போ நீங்க போனீங்கன்னா ஏதாவது வருமா? அன்டிஃபைன்ட்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப். இது என்னன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னா, ஆமா நான் ஃபர்ஸ்ட் நம்பர் டிக்ளேர் தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்பர் அதுக்கு நான் வேல்யூ எதுவுமே அசைன் பண்ணல. அசைன் பண்ணாதான் அங்க வேல்யூ வரும். இது இன்னும் புரியலையே அப்படின்னா, இப்ப 10ன்னு வருது பாருங்க. ஓகேங்களா, இப்ப எதனால 10 வந்துச்சுன்னா, நான் வேர்ல ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ண போறேன்பா, ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 10. இது அசைன்மெண்ட் ஆபரேட்டர், ஈக்குவல் டு ஆபரேட்டர் வச்சு நான் என்ன பண்றேன், அந்த வேல்யூவை கொடுத்துட்டேன். ஓகே, செகண்ட் நம்பரையும் நான் சும்மா பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். ஓகேவா, செகண்ட் நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பரோட வேல்யூ என்னது 10, செகண்ட் நம்பரோட வேல்யூ 20. இந்த கன்சோல்ல இது எல்லாமே வந்துடுச்சு. இது அலர்ட்ல வருமா அப்படின்னு கேட்டா தாராளமா வரும். என்ன ஒரு டைம் நீங்க வந்து டென்ஷன் ஆயிடுவீங்க. அலர்ட்ல ஃபர்ஸ்ட் நம்பரை நான் இப்ப போறேன். அதனாலதான் நான் என்ன சொன்னேன், 10ன்னு வருதுங்களா ஃபர்ஸ்ட் நம்பரோட வேல்யூ. அது ஒரு டைமும் அது வந்து வந்துட்டோன்னே கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா கன்சோல்ல அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாவே. சரிண்ணா, இங்க நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் இதுதான் செகண்ட் நம்பர் எப்படி நான் சொல்றீங்கன்னா, நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா, அதனால எனக்கு தெரியுது. இல்ல எனக்கு சுத்தமா புரியலையே அப்படின்னா, உங்களுக்கு ஐடென்டிபிகேஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளார கொடுத்துட்டு, ஓகேங்களா, இதனுடைய மெத்தடை இப்படிதான் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்ட்ரிங்கா நீங்க அதை போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். சாரி, இது ஃபர்ஸ்ட் நம்பர் தான், இது செகண்ட் நம்பர் தான் அப்படின்றத, ஃபர்ஸ்ட் நம்பர் 10, செகண்ட் நம்பர் 20. இது கிளீனா தெரியுதா உங்களுக்கு? எதுக்காக கன்சோல் போட்டு பார்க்கற, எதுக்காக கன்சோல்ல உங்களுக்கு வந்து நான் இவ்வளவு டெப்தா சொல்றேன்னா, நீங்க ஃபியூச்சர்ல நிஜமாவே நீங்க இதுதான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் நம்பர் இது செகண்ட் நம்பர், இல்ல என் கொழுப்பு நான் இதை மாத்தி கொடுப்பேன்னா அது நிஜமாவே உங்க கொழுப்பு தான், அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, நான் நீங்க எல்லாமே பண்ணிட்டீங்க, எனக்கு இப்போ அவுட்புட் வந்து 30ன்னு வரணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, அவுட்புட்ன்ற ஒரு வேல்யூவும் நம்ம கிட்ட இருக்கு, அதையுமே நம்ம கன்சோல் போட்டு வச்சுப்போம். ஓகேங்களா, அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. இப்ப அது என்ன வரும், அன்டிஃபைன்ற ஒரு விஷயம் வரும். கண்டிப்பா அதான் வரும். ஏன்னா அதை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதுக்கு எந்த ஒரு வேல்யூமே நான் கொடுக்கல. ஓகேவா, அதனால அது என்ன வரும்னா, டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு வேல்யூ கொடுக்காம நீ அதை கன்சோல் போட்டனா கண்டிப்பா அன்டிஃபைன்ற டைப் தான் வரும். ஓகேங்களா, ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவுட்புட்ன்றதுல நீ 2 வேல்யூவும் ஆட் பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் அவுட்புட் பாரு அப்படின்ற மாதிரி. இப்ப நான் எப்படி ஆட் பண்றது அப்படின்னா, அவுட்புட்டு திரும்ப அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஓகேங்களா, என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர். ஓகே, இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கீங்களே, என்ன அப்படின்னா இதுதான், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, வேர் ஃபர்ஸ்ட் நம்பர்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், அது அதோட முடிஞ்சு போயிடுது. அதனால நம்ம இந்த சிம்பிளை கொடுக்குறோம். ஓகே, இது இல்லைன்னா ஒர்க் ஆகாதா அப்படின்னா ஒர்க் ஆகும். ஆனா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு அகைன் நான் சொல்றேன், ஒரு நல்ல டெவலப்பருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க லாஸ்ட்ல அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகேவா, புரியுதா கைஸ் நான் சொல்றது? புரியுதுண்ணா. ஓகே, இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. எந்த மாதிரி பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகேவா, இந்த 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு 3வது வேரியபிள்ல வேல்யூஸை வாங்குறேன். வேல்யூ வாங்கும் போதும் திரும்பவும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னா கேட்காதீங்க, அதுவும் அவுட்புட் கொடுக்கும். ஆல்ரெடி நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க, அகைன் திரும்ப நீங்க வேற கொடுத்தீங்கன்னா அகைன் அது ஒரு டிக்ளரேஷன். அப்படின்னா இது கேட்கும், தென் ஒய் மீ அப்படின்ற மாதிரி கேட்கும். ஓகேவா, நான் ஆல்ரெடி இருக்கனே, அப்புறம் எதுக்கு திரும்ப ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன்? வேர்னு போட்டாலே நீங்க புதுசா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதா மீனிங். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்களா, அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இதை டிக்ளேர் பண்ணாம எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேவா,
அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் கரெக்டா சக்சஸா வந்துருச்சுங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், அவுட்புட் 30. ஓகேவா? ஓகே. இதுல ஸ்ட்ரிங் ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு சில அறிவாளிங்க இந்த மாதிரி போட்டு பண்ணுவாங்க. என்னன்னா இது 1020 வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரிங் ஓகேவா? ஸ்ட்ரிங்கை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். இது வந்து நீங்க இன்டீஜர் அப்படின்னா சொல்லணும்னா அவசியமே கிடையாது. சிங்கிள் கோட்ஸ் ஓகேவா? இது சிங்கிள் கோட்ஸ், இது டபுள் கோட்ஸ். இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளார கொடுத்துட்டாலே அது வந்து ஸ்ட்ரிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கும். ஓகேவா? நான் நம்பர்னு சொல்லிட்டு 10ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார இந்த மாதிரி நீங்க 10 போட்டீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா இப்படிதான் கன்கார்டினேட் ஆயிக்கும். கன்கார்டினேஷன்னா என்னன்னா இது வந்து கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீ எந்த மாதிரியான விஷயத்த கொடுக்குறியோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகேவா? நீங்க இது 10ன்னு சொல்றீங்கல்ல, அந்த 10 இங்க வந்துரும். ஓகே, 10 பிளஸ் நம்பர். ஓகேவா? ஸ்ட்ரிங் பிளஸ் நம்பர் இது என்ன பண்ணுன்னா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கொடுத்துரும். இங்க 10 இங்க 20 ரெண்டுத்தையும் சேர்த்து 10 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரும். ஓகேவா? சோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர்னா கண்டிப்பா சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ இருக்கவே கூடாது. ஓகேவா? யாராச்சும் அதை பண்ணிட்டு வந்து என்கிட்ட நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், அவுட்புட். இப்ப கரெக்டா இருக்கா? சரிண்ணா, இப்ப ஏபிஐல இருந்து ரெஸ்பான்ஸ் வந்து இந்த மாதிரி வருது. ஓகேவா? அவன் கொடுக்கும் போதே ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா பேக் அண்ட் டெவலப்பர் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறான். ஓகேவா? நான் என்னதான் பண்றது, எனக்கு இப்படிதான் வருது, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர்ல இந்த மாதிரி தான் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய டைப்பை வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் இதை டைப் எப்படின்னா செக் பண்றது, அது வந்து எப்படின்னா இங்க டைப் ஆஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கு. ஓகேவா? டைப் ஆஃப் ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி டைப் ஆஃப் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து அந்த வேரியபிள் நேம் போட்டா அது எந்த மாதிரியான டைப்ன்றத சொல்லிடும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வருது? ஸ்ட்ரிங்னு வருது. நிஜமாவான அப்படின்னா இப்ப செகண்ட் நம்பருக்கும் நம்ம செக் பண்ணிடும். செகண்ட் நம்பருடைய டைப், செகண்ட் நம்பருடைய டைப் என்னது ராகுல்? இன்டீஜரா? என்னப்பா தூங்கிட்டியா? பக்கத்துல இருந்து இன்டீஜர் தான் நம்பர். ஓகேங்களா? சோ ஸ்ட்ரிங்கு பிளஸ் நம்பர் சேர்ந்தா எந்த மாதிரி அவுட்புட் வரும்னா இந்த மாதிரி தான் வரும், 10 20 தான் வரும். ஓகேங்களா? சரிண்ணா, இப்ப இந்த ஸ்ட்ரிங்கை நான் எப்படின்னா நம்பரா மாத்துறது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்சின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. பார்ஸ் ஐஎன்டி இது வந்து டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? பார்ஸ் இன்ட்னு கொடுத்து நீங்க போட்டீங்கன்னா இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? சோ நம்ம ஃபியூச்சர்ல வந்து செகண்ட் நம்பரும் அதே மாதிரி ஸ்ட்ரிங்கா மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதனால பெட்டர் அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்றதுக்கு நான் பார்சின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துருது. எய்தர் இது வந்து ஸ்ட்ரிங்காவே இருந்தாலும் அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இந்த பார்சின்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? நான் என்ன பண்றேன், அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கன்னா பார்ஸ் பண்ணுது. ஓகேவா? எப்படி கன்வெர்ட் பண்ணுதுன்னா இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்குது. புரியுதா? இது ஸ்ட்ரிங்கா இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெட்டர் நாங்களாம் கோடிங் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான். ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்னா கண்டிப்பா இது இருக்கும். ஏன்னா ஏபிஐ டெவலப்பர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது யாருன்னு அப்படின்னா டேட்டா பேஸ்ல இருந்து வேல்யூஸ் எடுத்து கொடுக்குறவங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா வேல்யூமே வந்து ஆப்ஜெக்ட்குள்ளார ஸ்ட்ரிங்கா போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து அவங்க கிட்ட போய் டே எனக்கு இது நம்பரை வேணும் பையா, நீ ஏன் பண்ணிக்கோ பையா அப்படின்ற மாதிரி பேசுவானுங்க. ஓகேவா? ஏன் நான் அப்படிதான் மாட்டின்னு மூச்சு நிக்கிறேன். அவங்களுக்கு அவங்க கிட்ட கேட்காம நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரெயிட்டாவே நான் பார்ஸ் இன்ட் யூஸ் பண்ணிக்குவேன். ஆனா இதை நான் ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணுவேன்னா அது உன்னுடைய தப்பு. ஓகேவா? உனக்கா தெரியும் அரித்மெட்டிக் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் கால்குலேஷன் பார்ட் நடக்குது, அந்த இடம் கண்டிப்பா நம்பரா தான் இருக்கும் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சுன்னா நீ அங்க பார்ஸ் இன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு இப்ப நான் ஃபர்ஸ்ட் நேமை காட்டுறேன் என்னுடைய அப்ளிகேஷன்ல, வெல்கம் டு வெங்கடேசன் சந்திரசேகர் அப்படின்னா வெல்கம் வெங்கடேசன் சந்திரசேகர்ன்றது கண்டிப்பா ஒரு நேம் தான். ஓகேவா? அது வந்து கண்டிப்பா ஒரு இன்டிஜர் நம்பரா போகாது. ஓகேங்களா? ஏபிஜே ட்ரீம் தான் அகைன் அந்த ரெஃபரன்ஸ். வெல்கம் டு வெங்கடேசன் சந்திரசேகர்னு இருக்கும். ஓகேவா? அந்த இடம் கண்டிப்பா அதான் இருக்கும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட். ஓகேவா? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய ஏபிஜே ட்ரீம்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது அது கண்டிப்பா கவுண்ட் நம்பரா தான் இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணணும், பார்ஸ் இன்ட் கண்டிப்பா நான் யூஸ் பண்ணி ஆகணும்.
புரியுதுங்களா நான் எந்த விஷயத்துக்கு பார்ஸ் இன்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்றது? யாராவது சொன்னா அதான்ப்பா நான் புரிஞ்சுக்கலாம். இல்லன்னா நாட்டை விட்டு போறது. புரியுதுண்ணா நாட்டை விட்டு போயிடுவேன். புரியுதுண்ணா. சரிப்பா, இப்பதான் நான் இப்ப நம்பர் தான் வரும். நான் தான் பார்ஸ் இன்ட் போட்டான்ல. ஓ அதுக்கு முன்னாடியா? எனக்கும் தெரியாது, செக் பண்ணி. என் தம்பி ஒருத்தவர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. பாசாத்தி பாடலுக்காக கார்த்திகேயன் 100 ரூபாய் அன்படி பண்ற மாதிரி ஒரு விஷயம். அதாவது அவன் என்ன கேட்டானா, இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரிங்கும் நம்பரும் சேர்ந்தா அது என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அது ஸ்ட்ரிங்கா தான் வரும், ஓகேவா? ஏன்னா அது கன்கார்டினேட் பண்ணுது. எது கூட கன்கார்டினேட் பண்ணுதா? ஒரு நம்பர் கூட கன்கார்டினேட் பண்ணல, அது ஒரு ஸ்ட்ரிங்கு கூட கன்கார்டினேட் பண்ணுது, ஓகேங்களா? சோ ஸ்ட்ரிங்கை கொடுக்கும்போது என்னப்பா இப்படியா? என்ன இதையும் இங்க மாத்திடணுமா? இதையும் இங்க மாத்தணுமா? நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு கேட்டதான் எல்லாருக்குமே புரியும். அது எனிவே அது என்ன பண்ணுதுன்னா 10 20 தான் கொடுக்குது, ஓகேவா? நீ ஒரு அரித்மெட்டிக் ஆபரேஷன்னா கண்டிப்பா 10 20 30, ஓகேவா? அப்படின்னா அவுட்புட் கரெக்ட், ஓகேவா? அப்படியா இருந்தாதான் அது நம்பரா கொடுக்கும். 10 + 20 வந்து 10 20ன்னு கொடுத்தா அது கண்டிப்பா அது ஸ்ட்ரிங் தான் அது. ஏன்னா அது கன்கார்டினேஷன் பண்ணிக்குது. அதை வந்து அரித்மெட்டிக் ஆபரேஷனே நடக்கல, ஓகேவா? அவங்க என்ன கேக்குறாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆபரேட்டர் இருக்கோ டைப் இருக்கோ அதை தான் எடுத்துக்குதுன்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இதனுடைய அவுட்புட்டை நீங்க போய் பாத்தீங்கன்னா அது வந்து 10 20ன்னு வரும். ஓகே, என்னடா 10 20 10 இப்ப 20 10ன்னு வரும் 2010, ஓகேவா? என்னன்னா அது கன்கார்டினேட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரிங் கூட கன்கார்டினேட் பண்ணுது, ஓகேங்களா? இவ்வளவுதாங்க அரித்மெட்டிக் ஆபரேஷன் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணி பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங், ஓகேவா? ஸ்ட்ரிங் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் நேம், ஓகேங்களா? நேம் ஈக்குவல் டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி நீங்க சொல்லு. பார்சல் சொன்னல, ஆமா, அது வந்து ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்கா இருக்கிற நம்பரை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்பரா கொடுக்கறது, கரெக்டா? அதே மாதிரி ஸ்ட்ரிங்க வந்து, அதாவது நம்பரை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணுவீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஜேசன் பார்சன் ஒண்ணு இருக்கும், அதுவும் இருக்கு, பார்சிபிலிட்டி இருக்கு. நீ என்ன கேக்குற? இந்த மாதிரி கேக்குற. சப்போஸ் ஃப்ளோட் வேல்யூஸா இருந்துச்சுனா என்னன்னா பண்றது? பார்ஸ் ஃப்ளோட்னு கொடுக்கணும். ஓகேனா? ஆமா, இதுல ஒரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப கேட்ட டவுட்ல இருந்தே இன்னொன்னு சொல்றேன். வேர் இருங்க இப்ப ஃப்ளோட்டுக்கு யார் கேட்டது? அர்ச்சனாவா சத்யஸ்ரீ? அர்ச்சனாவே தானா? ஓகே அண்ணே நானா? சரிமா, இப்ப இந்த இடத்துல ஃப்ளோட்டா இருக்கு, ஓகேவா? கார்த்தி கொஞ்சம் அமைதியாரா. கார்த்தி டேய் கொஞ்சம் அமைதியாரா. இப்ப இந்த மாதிரி இருக்கு, ஓகேவா? ரெண்டுமே இன்டிஜர் வேல்யூ அப்படின்றதால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்ஸ் இன்ட் யூஸ் பண்ணா என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே பார்ஸ் இன்ட் நான் யூஸ் பண்றேன், ஓகேவா? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஸ்ட்ரிங்கா இருந்தா இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணும். இன்டிஜர்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் நம்பர் தான் இன்டிஜர் சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளோட்டுக்கும் இன்டிஜருக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. 20.05 இது ஃப்ளோட்டு, ஓகேங்களா? 10ன்றது இன்டிஜர், ரியல் முழுசா ஒரு நம்பர் இருந்தா அது வந்து இது, ஓகேவா? இந்த டைம்ல எனக்கு எக்ஸாக்டா என்னுடைய பர்சன்டேஜ், இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு 10.5% இருப்பாங்க, ஓகேவா? அந்த இடத்துல போயிட்டு பார்ஸ் இன்ட் யூஸ் பண்ணா என்ன பண்ணுன்னா 10 + 20, ஓகேவா? 30 தான் வரும். எதனால அப்படின்னா அது என்ன கன்வெர்ட் பண்ணிக்கோனா, நீ கொடுக்குற நம்பரை ரியல் நம்பரா, அதாவது முழு நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கும். இந்த ஃப்ளோட்டுன்ற இதுக்கே இடம் கொடுக்கவே கொடுக்காது. நீ இவ்வளவுதானா கொடுத்த அப்படின்றதுனா வேலைக்கே ஆகாது, ஓகேவா? சோ இதை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கும். இல்லைன்னா எனக்கு இன்னும் பெட்டரா புரியணும் அப்படின்னா இந்த பார்ஸ் இன்ட் எடுத்துடுறேன். செகண்ட் நம்பருக்கு தானே கொடுத்தேன்.
இப்போ அவுட்புட் பாருங்க 30.05. இந்த பர்சன்டேஜ் தான் எனக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த இடத்துல காட்டணும். ஓகேவா? வெல்கம் டு ஜாவா டுட்டோரியலுக்கு வந்து 30.5% வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னா இதை தான் காட்டணும். ஓகேவா? நான் இந்த இடத்துல அதிபுத்திசாலித்தனமா ஃபியூச்சர்ல வந்து ஸ்டிங்கா வருமோ இதுவா வருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டா 30% தான். ஓகேவா? ஏன் பிசினஸ் படுத்துட்டு போயிடும். அந்த 0.5% வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம எதுவுமே இது பண்ணக்கூடாது. அது கண்டிப்பா நம்பரா தான் ஏபிஐ டீம் கிட்ட இருந்து வாங்கி ஆகணும். ஏன்னா நான் பார்சின்ட்டா கன்வெர்ட் பண்ணாலும் வச்சுக்கோயேன் அது வந்து கன்வெர்ட் ஆயிட்டு ஓடி போயிடுது. எப்படி ஓடி போயிடுது? 20.05 + 10 30.05 வராம நான் பார்சின்ட் யூஸ் பண்றதால 30 தான் வருது. 5% என்கிட்ட இருந்து போயிடுது. ஓகேங்களா? பார்ஸ் ஃப்ளோட்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, உங்களுக்கு அந்த நீடு வந்து தெரியணும் எந்த இடத்துல இன்டிஜர் பாஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப கார்த்தியோட ஏஜ் என்ன அப்படின்னா கண்டிப்பா 21.5 இருக்காது. கரெக்டா? அந்த இடத்துல அந்த இதா இருக்காது. ஆனா கார்த்தியோட சிஜிபிஏ எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை அப்படின்னா கண்டிப்பா 10.5 தான் இருக்கும். அதுக்கு பாஸ்ட் அதுல ஃப்ளோட் இது வரும். ஓகேவா? அதுல கண்டிப்பா பாயிண்ட் வச்சு வரலாம். ஆனா ஏஜ்ல வராது. ஸோ நம்ம கோடிங் பண்ணும்போது எந்த டைப் நமக்கு வேணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து டெவலப்பரா வந்து யோசிக்கணும். ஓகேவா? நார்மலா என்னது யோசிக்காம அந்த மாதிரினா கோடிங் பண்ணக்கூடாது. புரிஞ்சுச்சா? பார்ஸ் இன்ட்டு இன்டிஜர், ஓகேங்களா? பார்ஸ் ஃப்ளோட்டு ஸ்ட்ரிங்குக்குமே எப்படி டிக்ளேர் பண்றதுன்றத ஒரு சும்மா ஒரு இது சொல்லிடுறேன். ஆனா இப்ப எனக்கு அவுட்புட்ல வந்து பெர்சன்டேஜ் சிம்பிளோட வரணும் அப்படின்னா யாராவது பர்சன்டேஜ் சிம்பிள் வரணும்னா நான் அர்த்தமாவே தானே கன்கார்டினேஷன் சிம்பிள் இங்க போட்டுட்டு பர்சன்டேஜ் இப்படி போட்டுக்கோங்க, அது வந்துடும். இத வந்துட்டு பாருங்க. இது என்னன்னா ஒரு கனெக்ஷன் ஆபரேஷன். ஓகேவா? இதுவே நம்பரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஆட் ஆயிக்கும். ஓகேங்களா? இது ஸ்ட்ரிங்கா இருந்தா 10 20 எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி கன்கார்டினேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? கரெக்ட் தான், நல்ல கொஸ்டின் தான். இது வந்து கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ஓகே, 2 எலமெண்ட்டை வந்து நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஆப்ரேட்டரை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம்னா சைட்ல வந்துட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க. ஓகேங்களா? என்ன ரிஜிஸ்டர் பண்றீங்கன்னா நீ முதல்ல கேள்வி எல்லாத்தையும் கேளுமா. எழுதி வச்சுக்கூடா. கேளுமா. அண்ணா சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாமாண்ணே? அப்படி அததான் நான் இப்ப சொல்ல வந்தேன். சத்தியமா கொஞ்சம் விட்டீங்கன்னா தலைமையில கொடுத்து அதோ இருங்க அத நான் சொல்றேன் இப்ப. ஆமா, ஓகே. வேர், ஓகே, நேம். ஓகே, சொல்றேன் எப்படி ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா நேம் வெங்கி. ஓகேங்களா? வேர் company ஓகேங்களா? வேர் நேம் வந்து கம்பெனி. ஓகே, வேர் நேம் சாரி நேம் சிங்கிள் கோட்ஸும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸும் கொடுக்கலாம். ஆனா டோன்ட் டூஸ் அப்படின்னா வெங்கி கம்பெனி. என்ன பண்ணுவானுங்க ஒரு அறிவாளிங்க இங்க இந்த மாதிரி இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணக்கூடாது. இங்க சிங்கிள் கோட்ஸ், இங்க டபுள் கோட்ஸ், அந்த மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்வேலிட் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ சிங்கிள் கோட்ஸ்ல டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா டபுள் கோட்ஸ்ல போட்டுக்கோங்க. கண்டிப்பா ஸ்ட்ரிங்னா இந்த 2 கொம்புல ஏதாவது ஒண்ணு இருந்தே ஆகணும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்னு போட்டுட்டு அண்ணா நான் இதை போடல அப்படின்னா இந்த மாதிரிதான் வரும். ஓகேவா? வெங்கின்ற ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். வெங்கின்றது இப்ப என்னன்னா அது ஒரு வேல்யூ
ஓகேங்களா? இப்ப பாருங்க. ஓகேங்களா? எரர் வந்து கண்டிப்பா அடிக்க தான் செய்யும். வெங்கி இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னா வெங்கின்றதை நீங்க எங்கேயோ வாங்குறீங்க, ஓகேவா? அதை நீங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் போய் வெங்கியை டிஃபைன் பண்ணனா அது ஒர்க் ஆகும். அப்ப கூட அது அன்டிஃபைன் தான் வரும். அண்ணா அண்ணா வேற நேம்ல வெங்கிக்கு டபுள் கோட்ஸ் கொடுக்கலண்ணா. ஏமா அதெல்லாம் கொடுக்க கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பண்ண வேண்டிய மிஸ்டேக்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் நான் அந்த மாதிரி சொல்லிட்டு தந்துட்டு இருக்கேன். ஆக நான் என்ன சொல்றதே புரியுதியா? இல்லம்மா நீ சொல்றது கரெக்ட். நீங்க டபுள் கோட்ஸ் கொடுக்காம ஸ்ட்ரிங்க டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. புரியுதா? ஒன்னு சிங்கிள் கோட்ஸா இருக்கணும், இல்ல டபுள் கோட்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேண்ணே ஓகேண்ணே. ஓகேம்மா, சரி ஓகே. இப்ப கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன் சொல்லிடுவோம், ஓகேவா? நம்பர் சொல்லியாச்சு, ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லியாச்சு, ஓகேவா? கன்கார்டினேஷன் அப்படின்னா என்ன, ஓகேவா? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பிளஸ் தான் அப்படின்ட்டு. இது எங்கெங்கன்னா யூஸ் ஆகும் அப்படின்னா, நார்மலா நீங்க ஒரு சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஃபேஸ்புக்கே எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நேம், ஃபுல் நேம், ஓகேங்களா? மிடில் நேம், இந்த நேம், சர் நேம் எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் நேம்ல வந்துட்டு நீங்க என்ன கொடுப்பீங்க? அருண் கொடுப்பீங்க, ஓகேவா? லாஸ்ட் நேம்ல வந்துட்டு குமார்னு கொடுப்பீங்க, ஏதாவது ஃபாதர் நேம் ஏதோ ஒன்று கொடுப்பீங்க. லிங்க்டின் சைட் எடுத்துக்கோங்க, அது நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் வெங்கடேசன், ஃபாதர் நேம் கேட்குமா, அந்த இடத்துல நான் சந்திரசேகர்னு கொடுப்பேன். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் கன்கார்டினேட் பண்ணி எனக்கு ஒரு நீங்க லாகின் பண்ணோன்னே வெங்கடேசன் சந்திரசேகர் வந்து மேல வந்து கொட்டை எழுத்துல இருக்கும். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு வேல்யூஸும் வந்துருவோம். இதுதான் அந்த வெங்கி கம்பெனி நேம்னு இருக்கோங்க. கன்கார்டினேஷன்னா என்னன்னா ரெண்டுத்தையும் சேர்க்கிறது, ஓகேங்களா? நேமு பிளஸ் கம்பெனி. இதுவும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரா அப்படின்னா கிடையாது. இது வந்து நான் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்ப பாருங்க. நான் இதை என்ன பண்றேன்? கன்சோல் போடுறேன். கன்சோல் டாட் லாக். இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி தான் நீங்க கொடுக்கணும். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வெங்கி கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டு இங்க நான் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை பண்ணும்போது அது என்ன வரும் அப்படின்னா வெங்கி சாஃப்ட் அப்படின்னு வருது. இல்லைண்ணா எனக்கு இந்த மாதிரினா தேவை கிடையாது, எனக்கு அதுல நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் வரணுமே அப்படின்னா பிளஸ் எடிட்டர் தெரியுதா? நேமு பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை நான் நடுவில் விட்டுட்டு அகைன் நான் கன்கார்டினேட் பண்றேன், ஓகேங்களா? இப்போ நீங்க வெங்கி சாஃப்ட் எக்ஸாம்பிள் இது என்னவா இருக்குன்னா இது லிங்க்டின் வச்சுக்கோங்க. லிங்க்டின் டெவலப்பர் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நேம் வரும் சந்திரசேகர், லாஸ்ட் நேம் வெங்கடேசன் சந்திரசேகர். இப்படிதான் அந்த விஷயத்தை எடுத்து காட்டுவாங்க. ஸோ இந்த நடுவுல ஸ்பேஸ் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒண்ணுமே இல்லை. நேம் ஏற்கனவே ஒரு பிளஸ் போட்டிருந்தோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா கன்கார்டினேட் பண்ணுது ரெண்டுத்தையுமே. நடுவில் ஆனால் ஸ்பேஸ் வரல, ஓகேவா? அதை ஸ்பேஸ் வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஸ்பேஸ் அகைன் ஒன்று விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அங்கே இந்த வந்து கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து சிம்பிள் வேணும் அப்படின்னா வாட் எவர். ஆனால் அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கணும், ஓகேவா? ஸ்ட்ரிங்கை வந்து ஒன்று கொடுத்துட்டு இது மூணுத்தையுமே நான் சேர்க்குறேன், வெங்கடேசன் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? அநியாயம்டாடி. புரியுதுண்ணா. புரியுதுண்ணா. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்னா பக்காவா பண்றீங்கல்ல, நீங்க பண்ணுங்க. இதுல வந்து நான் எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. பட் ஆனா ரெண்டுமே ஒன்று தானே. என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த நம்பரு, ஓகேவா, அந்த கன்சோலு, அலர்ட் இதெல்லாமே நீங்க போட்டு செக் பண்ணுங்க. ஸோ ஸ்கிரிப்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸ்கிரிப்டுக்குள்ளார மட்டும்தான் கோடிங்க யூஸ் பண்ணணும். ஸ்கிரிப்டுக்கு வெளியே அதிபுத்திசாலித்தனமா யாரா பண்ணீங்க அதை வந்து எனக்கு அவுட்புட்டே வரலன்னீங்கன்னா பிச்சு விடுவோம் பிச்சு, ஓகேவா? ஒன்று. அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்னது என்னன்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற டேட்டா டைப்ஸே மொத்தமே ஒரு 7-8 தான், ஓகேங்களா? அதை நீங்க நீட்டா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஓகே? எடுத்த உடனே நம்ம அதிகமாக யூஸ் பண்றது பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் நம்பர், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக் ஆப்ரேஷன் அதுல இருந்தே போய்க்கலாம்.
அதுதான் அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். நான் இப்போ வந்து என்ன பண்ணேன்னா வெறும் கூட்டல் கணக்கு மட்டும் போட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டு கூட்டல் கணக்கு மட்டும் போட்டேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஓகேங்களா, உங்களுடைய நல்லதுக்காக சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்கன்னா இது எல்லாத்தையும் டைப் ஆஃப்னா எதுக்குன்னு நீங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டைப் ஆஃப்னா கண்டிப்பா மேக்ஸிமம் கேஸ்ல யூஸ் ஆகும். ஓகேங்களா, இது வந்து அடிஷன் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, அடிஷன் அவுட்புட். நீங்க என்ன பண்றீங்க, இன்னொரு இது போட்டு சப்ட்ராக்ஷன் மைனஸ் அவுட்புட், சப்ட்ராக்ஷன் ஏதோ ஒன்று 20 இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் போட்டு இதனுடைய அவுட்புட்டை சும்மா பாருங்க. 30.5 வந்து ஆட் அவுட்புட் மைனஸ் அவுட்புட். ஓகேங்களா, உங்களுக்கு என்னென்ன ஆப்ரேட்டர்னா தோணுதோ, அரித்மெட்டிக்ல என்னென்ன இருக்கு, பெருசா இல்லை, ஒரு 6-7 தான் இருக்கும். டிவிஷனு, மல்டிபிளிகேஷனு, மாடுலோ கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான். ஓகேவா, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஓகே, அந்த மாதிரி விஷயத்துக்குன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஆட் அவுட்புட்டு மைனஸ் அவுட்புட்னா எதுக்காக அப்படின்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. இது சப்போஸ் நான் கொடுக்காம இருந்தேன்னா உங்களுக்கு வந்து அது புரியாது. ஓகேவா, அதை எப்படி கொடுக்கணும்னா ஸ்ட்ரிங்குக்குள்ளார போட்டு கமா போட்டு அதனுடைய வேல்யூ இப்படிதான் கொடுக்கணுமா, நான் ஃபர்ஸ்டே என்னுடைய அவுட்புட்டை தான் பார்க்கணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். அது வந்து என்னன்னா இப்படி போட்டுட்டு கமா போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ எது உங்களுக்கு பெட்டரா தோணுதோ அதை யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபையர் தான் வைப்பாங்க, நான் அப்படிதான் வைப்பேன். ஸோ நீங்களும் அப்படிதான் வைக்கணும். ஓகேவா, ஆட் அவுட்புட்டோட இது வந்து இது இன்னுமே எனக்கு நல்லாவே வரணும் அதெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, நல்லா புரியணும் அப்படின்னா நான் இப்படிதான். ஐயோ, அவ்வளோதாங்க, ஜாவா ஸ்கிரிப்டோட பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஓகே, ஆட் அவுட்புட்டு மைனஸ் அவுட்புட்டு. ஓகே, இந்த மாதிரினா நீங்கள் போட்டுக்கலாம். இதை தாண்டி இங்கன்னா வந்து எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, எதுனா யூஸ் பண்ணீங்கன்னா பிம்பிளிக்கு பிலாப்பி. ஓகே, உள்ளாதான் ஸ்ட்ரிங்குக்குள்ளார மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் டியூட்டோரியல். ஓகே கைஸ், மீண்டும் சந்திப்போம் போது. நீ மைக்ல பேசு. ஏய், மறக்காம வீடியோ அப்லோட் பண்ணிடுறா டேய். ஐயோ, புரியல பரது எங்க அண்ணனுக்கு. என்ன புரியுதுடா, நான் கேட்டேன். இல்ல டவுட் இருக்கு. என்னப்பா, நஸ்கே இன்ஸ்டால் பண்ணலாம் தெரியலண்ணா. அது மேல அந்த மெட்டாலாம் போட்டுருந்தீங்களா, மெட்டா ஸ்கிரிப்ட்லாம், அதெல்லாம் எதுக்கு நான் புரியும். அதெல்லாம் தேவையில்லப்பா. இது மெட்டா இது வந்து எதுக்காகனா எஸ்சிஓ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. எஸ்சிஓனா என்னன்னா, ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், கார் புக்கிங் ஆப் அப்படின்னு நான் போடுறேன். போட்டு இப்போ நான் என்டர் அடிச்ச உடனே இந்த ஐயோ ஹை டிராப் டாக்ஸி ஓகேவா இது ஃபர்ஸ்ட் வருது. நெக்ஸ்ட் வந்தனா ஓலா கேப்ஸ் வருது. ஓகே, கோபி ஏதோ சம்திங் வருது. ஓகேவா, இவ்வளோ இது வருது. இதுல எனக்கு ஏன் இந்த ரிசல்ட் ஃபர்ஸ்ட் வரல, இந்த ஜூம் கார் வந்து ஏன் ஃபர்ஸ்ட் வரல, எதுக்கு ஹை டிராப் டாக்ஸி வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு? ஓகேவா, இதெல்லாம் எப்படி அதை வந்து இது பண்ணுவாங்கன்னா, இதுக்கு இந்த சைட்டுக்குன்னு ஒரு மெட்டா டேக் எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இது சவிதாக்கு நிறைய சாரி மைதிரிக்கு நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். மைதிரி இருக்கீங்களா? இந்த இடத்துல நீங்க இந்த சைட்டை போய் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெட்டா டேக் எல்லா சைட்டுக்குமே இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா மெட்டா டேக், மெட்டா கீவேர்டு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 விஷயம் இருக்கும். ஓகேவா, அந்த விஷயத்த நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து யூசர் சர்ச் பண்ற ஒரு விஷயமா நீங்க உங்களுடைய சைட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த சைட்டை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து கூகுள் காட்டும். சும்மா எடுத்தவொடனே கார் புக்கிங் ஆப்னு போட்டா நீ ஒரு ஆப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோயேன், மணிகண்டனா யார் இது, பாஸ்கரனா, என்ன பேரே காணும். சரி, ஓகே, மெட்டா டேக் வந்து நான் திரும்ப சொல்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, கார் புக்கிங் ஆப்னு கொடுத்த உடனே யாரு நிறைய கீவேர்ட்ஸை போட்டு அந்த சைட்டை வந்து நீங்க வச்சிருக்காங்களோ அவங்களுடைய விஷயம் தான் ரேண்டமா இங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இங்க பாருங்க, ஓலா கேப்ஸ் இப்போ வருதுங்களா,
ஸோ இவங்களுடைய விஷயம் தான் அதிகமா மெட்டா கீவேர்ட்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா, நான் யூஸ் பண்ண கீவேர்ட்ல கார் புக்கிங் ஆப், ஓகேவா, இந்த கார் புக்கிங் ஆப் இந்த 3 கீவேர்டை வச்சு இந்த ஓலா கேப்ஸ் தான் இப்ப நிறைய மெட்டா இது எழுதி வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க இது வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா, மெட்டா கீவேர்டு அந்த பாஸ்வேர்டு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு தேவை கிடையாது. இப்போதைக்கு இல்லை, இந்த கோர்ஸ் முடிய வரைக்குமே தேவை கிடையாது. அது எஸ்இஓ பர்பஸ்க்காக சைட் வந்து மேல வரணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகேண்ணா. அப்புறம் மேல அந்த லாங்குவேஜ் அப்படி சொல்லிட்டு இருக்கும்லண்ணா, அதுதான் சொல்றேன். இது வந்து என்னன்னா இப்ப நார்மலா பார்த்தோன்னா வச்சுக்கோ, இரு நார்மலா பார்த்தோன்னா நம்ம இந்தியா வேற கண்ட்ரிலனா பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் இங்கிலீஷ். எல்டிஆர்னா என்னன்னா லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். துபாய் அரேபியன்ஸ் கண்ட்ரினா பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், கண்டென்ட் எல்லாம் எப்படி வரும்னா இந்த சைடு இருந்து வரும். ஓகேவா, அரேபியா சைட் ஏதோ ஒன்று, சவுதி அரேபியா சைட் ஏதோ ஒன்று பார்ப்போமே என்னதான் வருது. இந்த மாதிரினா கேள்வி கேட்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல மக்கள். இது இங்கிலீஷ்ல இருக்கு. ஓகே, ஆத்தியா சைட் ஆடாமையா என்னங்க டிவிஎஸ் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுங்க, ட்ரான்ஸ்லேட்டர்லயே வரும் பாருங்க. நான் ஆர்டிஎன் போட்ட டிவிஎஸ் வருது, அது எங்களுக்கு தெரியும். ஆர்டிஎல்லா? ஆமா, ரைட் டு லெஃப்ட் டிசைன். யார் அவன் பேர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ. சைட் டிசைன். இந்த சவுதி அரேபியல்னா இந்த சைடு தான் படிப்பாங்களே. இது வெறுக்கிற மாதிரி வருது பாருங்க. ஏதாவது ஒரு இது இருக்கான்னு நீ செக் பண்ணி, ஏதாவது ஒரு சைட் இருக்கான்னு பார்ப்போம். நிறைய சைட் இருக்கு, நம்ம தேடும் போது அது வராது. இதோ இருக்கு பாத்தீங்களா, இந்த சைட் எல்லாம் என்னவா இருக்குன்னா இந்த சைடு தான் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ஆர்டிஎல் இது கீவேர்டு. நம்ம நார்மலா எப்படி யூஸ் பண்ணணும், இதோ பாருங்க, இங்க இருந்தா வரும், எல்லா கண்டென்ட்டும் இங்க இருந்தா வரும். இதுவே நீங்க அவன் சொன்ன மாதிரி நீங்க டிரான்ஸ்லேட்ல போயிட்டு இங்க ஒண்ணு இருக்கும். ஓகேவா, கூகுள் டிரான்ஸ்லேட் இங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல துபாய் சவுதி அரேபியா நீங்க சம்திங் கொடுத்தீங்கன்னா கண்டென்ட் எல்லாம் எங்க இருந்துன்னா இங்க இருந்து வரும், இந்த சைட்ல இருந்து வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக யூஸ் பண்றதுதான் அது. ஓகே ஓகேண்ணே. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இது ஏதாவது நான் சைட் இருந்துச்சு. என்னப்பா நேவ் டேக்னா ஒரு நிமிஷத்துல அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட்டா சொல்லுங்கண்ணா, எனக்கு புரியலண்ணா. அது நேவ் டேக்னா டிவ் டேக்னா எதுக்கு அதை சொல்லு. அதாவது அது வந்து ஒரு பிளாக் வந்து அப்படியே ஒரு லைன் ஃபுல்லா அதை எடுத்துக்கோண்ணா. அதேதான் நேவ் டேக்னா எதுக்காகனா ஹெட்டர் வந்து கிரியேட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஹெட்டர்னா என்னன்னா இந்த இடத்துல இதை பாருங்க, இந்த சர்ச் இது இருக்கா, இங்க இருந்து வர்றதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவோம். நேவ்ன்றது ஒரு டேக். ஓகேவா, அந்த டேகை வச்சு நீங்க என்னன்னா ஹெட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வேற எதுக்காகவும் நீங்க அந்த நேவை யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஃபூட்டருக்கு அதே தான் யூஸ் பண்ணுவீங்க. ஃபூட்டருக்கு நீ அதே யூஸ் பண்ண அது தேவையில்லை. ஃபூட்டருக்குன்னா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்கப்பா. நீ யூஸ் பண்ணியா? இல்ல சும்மா கேட்டேன். ஏப்பா ஃபூட்டர்னே ஒரு டேக் இருக்குதுப்பா. ஃபூட்டர்னே ஒன்னு இருக்கு. அப்புறம் என்ன? ஏய் நீ கேட்டியே எல்டிஆர்னா எல்டிஆர் இங்கிலீஷ். ஓகேவா, ஆர்டிஎல் அது ஏதோ ஹெப்ரியூன்னு போட்டிருக்கு பாரு. எல்டிஆர்னா என்னன்னா கண்டென்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா லெஃப்ட் டு ரைட். ஓகேவா, வெப் இந்த இது சாம்பிள் பேஜ் எல்லாமே இங்க இருந்து வருது. இதுவே அரேபியன்ஸ் அவங்க எல்லாம் எப்படி படிப்பாங்கன்னா இந்த சைடு இருந்து தான் படிப்பாங்க. அதோ பார் தெரியுதா, உன்னுடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே இந்த சைடு இருக்கு பார். வேற லெவல். அவ்வளவுதான். உன் பேர் என்னது? திலீப். ஓ நீங்களா? வாங்க வாங்க. ஓகே ஓகே திலீப், வேற யாராச்சும் ஏதாச்சும் டவுட்? ஏதோ இன்டர்வியூல கேட்பாங்க.
லேபிள் டேக். லேபிள் டேகா? டேய் சிஎஸ்எஸ் நடத்தும் போது என்னடா பண்றது, நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கேக்குறேன்னா லேபிளும் ஒரு இன்லைன் டேக் தான்டா அது. ஓகேண்ணா. லேபிள் ஸ்பேன் வந்து பிளாக் எலமெண்ட் தான், ஓகேவா? அதுல வந்துட்டு அதான் லேபிள் நேமே இருக்கே. சின்ன வயசுல லேபிள்லாம் வாங்கி ஓட்ட மாட்டேன், நேம் அதேதான். வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? இத்தனை நாள் எனக்கு கோமால இருந்தியாடா, இப்போ வந்து வெறும் HTML டவுட்டா கேட்டீங்க. ரியாக்ட் ஜேஎஸ் போகும்போது ஜாவா ஸ்கிரிப்ட்ல கேட்பானோ அண்ணே வேறண்ணா என்னண்ணே தூக்கி போட்டு மெரிச்சிடும் தம்பி. சரிப்பா, வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் எதா இருந்தாலும் கேளுங்க, ஒன்னும் சும்மா அவனை விளையாட்டுக்காக சொன்னேன். ஏய் சரி சஃபியா, நீங்க வீடியோ ஆஃப் பண்றீங்களேன், நீங்க சண்டை போடுறத முதல் கொண்டா எடுத்து வச்சிருக்கல இந்த பொண்ணு. சஃபியா ப்ளீஸ். கடமை உணர்ச்சி அண்ணா. ஐயோ எம்மா